This is Nivi from Madurai. என் பேர் ஷர்மிளா. நான் முஸ்லம்பட்டியிலேருந்து வரேன். Hello, I'm Bharati. நான் வில்லாபுரத்துலேருந்து வரேன். நான் வந்து உஸ்லம்பட்டியிலேருந்து வரேன். நான் மஞ்சுப்ரியா கோச்சலேருந்து வரேன். என்னோட நேம் முத்துமாரி. நான் தேனியில் அவனியாபுரம்லேருந்து வரேன். என் பேர் வந்து மதுமிதா. நான் வந்து மதுரை ஏர்போர்ட்லேருந்து பிஎஸ்கி தான். நான் முஞ்சாலிலேருந்து வரேன். நிறைய கேம்ஸ் வந்து நாங்களே வந்து எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணி நாங்களே பண்ணி கற்றுக்கிட்டோம். அது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு. பர்சனலாக நாங்கள் எப்படி வந்து நாளைக்கு நான் போய் ஸ்டார்ட் பண்ணால் கூட ஒரு பேக்கரி ஸ்டார்ட் பண்ண என்ன தேவையோ எல்லா டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ் எல்லாமே சொல்லி கொடுத்தாரு. கிளாஸ்லையுமே ஒரே மாதிரி ரெசிபிஸ் தான் இருக்கும். ஆனால் சாரோட வந்து ஓன் ஃபார்முலா அப்படின்றதுனால எல்லா டேஸ்ட்டுமே யூனிக்காக இருக்குது. கேக் டேஸ்ட்லேருந்து எல்லாமே யூனிக்காக இருக்குது. ப்ராசஸும் வந்து ரொம்ப ஸ்லோவாக சொல்லி கொடுக்குறாங்க. நம்ம எத்தனை தடவை டவுட் கேட்டாலும் அதை திரும்ப சொல்லி கொடுக்குறாங்க. பேசிக் கோர்ஸ் தான் நான் ஃபஸ்ட்டு லேர்ன் பண்ண இருக்கேன். இப்போ எனக்கு நெக்ஸ்ட்டு வந்து என்ன ஐடியா வருதுன்னா ப்ரொஃபஷனல் ஜாயின் பண்ண. ப்ரொஃபஷ்னலாக கற்றுட்டு செய்யணும்னு ஆசை. அப்போது சர்ச் பண்ணுறப்போ சாக்கோ ஸ்நாக்ஸ் பேக்கர்ஸ் பற்றி பார்த்துட்டு பேசிக்காக வந்து இந்த ஸ்பாஞ்ச் எப்படி பண்ணணும், அதுக்கப்புறம் வந்து ஐசிங் பண்ணுறது எல்லாமே வந்து கம்ப்ளீட்டாக எனக்கு சொல்லி கொடுத்தாங்க. சின்ன சின்ன மிஸ்டேக்கை கூட ரொம்ப கேர் எடுத்து எனக்கு வந்து கரெக்ஷன் பண்ணி கொடுத்தாங்க. முன்னாடி யூடியூப் பார்த்து தான் மோர் தென் 50 கேக்ஸ் கிட்ட பேக் பண்ணியிருப்பேன். அதில் நிறையா சொலபல்ஸ் வந்துருக்கு. யார்கிட்ட டவுட் கேட்குறதுன்னு தெரியாமல் இருக்கும். பட் இங்கே நான் பேக்கிங் கிளாஸ் வந்ததுக்கப்புறம் அந்த டவுட்ஸ் எல்லாமே சார் வந்து கிளாரிஃபை பண்ணியிருக்காங்க. இப்போ வந்து ரொம்ப கிளியராக இருக்குது. சிலபஸ்லேருந்து அவுட் ஆஃப் சிலபஸ் நம்ம ஏதாவது ரெசிபி கேட்டால் கூட கிளாஸ் முடிஞ்சதுக்கப்புறம் சார் ரொம்ப பர்ஃபெக்டாக சொல்லித்தராங்க. பேக்கரியில் வாங்கி சாப்பிட்ற கேக் ஸ்வீட்ஸ் அதுக்கும் இங்கே நம்ம வந்து ப்ரிப்பேர் பண்ணி இங்கே நம்ம எடுத்துகிட்டு போய் சாப்பிட்ற கேக்குக்கும் வந்து ரொம்ப டிஃப்ரெண்ட் இருந்துச்சு. சாஃப்டி எல்லாமே ரொம்ப டிஃப்ரெண்ட் இருந்துச்சு. அண்ட் வந்துட்டு நிறைய நாலேஜ் வந்துட்டு இதில் வந்து நம்ம வந்து கெயின் பண்ணிக்கிற மாதிரி இருந்துச்சு. ப்ராக்டிக்கலாகவும் சரி, தியரட்டிக்கலாகவும் சரி. அண்ட் வந்து காஸ்டிங் எப்படி நீங்கள் அதை ப்ரைஸிங் பண்ணணும் எல்லாமே வந்துட்டு இங்கே வந்து இன்க்ளூட் பண்ணி ஒரு ஓவரால் இப்போ நம்ம வந்து பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ண போகிறோம் அப்படின்னா ஸ்டார்டிங் டு எண்ட் வரை A to Z டேஸில் எப்படி பண்ண முடியுன்றது. பட் வந்தோடனே ஒவ்வொரு இதுவும் ஈச் டே ஒவ்வொரு இது பண்ணும்போது டிஃப்ரெண்ட்டாகவும் இருக்குது. அதே சமயம் ஈஸியாக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்க முடியுது. என்ன டவுட்ஸ்னாலும் ஈஸியாக கிளாரிஃபை பண்ணிடலாம். யோசிச்சு வச்சுருப்பீங்க, அந்த டவுட்டை நீங்கள் யோசிச்சுட்டு இருப்பீங்க. அப்போ அந்த டவுட்டுக்கு ஆன்சர்